சாத்தான்குளத்தை சேர்ந்த பெனிக்ஸ் ஜெயராஜோட கொலை வழக்குக்கான ஜட்ஜ்மெண்ட்டை மதுரை நீதிமன்ற நீதிபதி முத்துக்குமரன் வந்து இப்ப கொடுத்திருக்காங்க. அதுல சம்பந்தப்பட்ட அந்த 9 குற்றவாளிகளுக்கும் இரட்டை மரண தண்டனை வச்சிருக்காரு. இரட்டை மரண தண்டனை எதுக்கு? ஒரு மரண தண்டனையிலேயே இறந்து போயிருவாங்க, 2வது மரண தண்டனை எதுக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கானதான் அந்த வீடியோ. இந்த இரட்டை மரண தண்டனை கொடுத்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா, பெனிக்ஸ்னு ஒருத்தர், ஜெயராஜ்னு ஒருத்தர், 2 பேர், 2 பேரையும் லாக்அப்ல வச்சு அடிச்சு துன்புறுத்தி 2 பேரையும் கொலை பண்ணிருக்காங்க. அப்படிங்கிறப்ப இந்த பெனிக்ஸ் இறந்ததுக்கான அவரோட மர்டருக்கான அந்த ஒரு தீர்ப்பு ஒரு மரண தண்டனை, இன்னொன்னு ஜெயராஜோட இறப்புக்கான அதுக்கான தீர்ப்புக்காக இன்னொரு மரண தண்டனை, 2 மரண தண்டனை கொடுத்திருக்காங்க. இன்னொரு ஆங்கிள் இந்த 2 மரண தண்டனை யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா, சப்போஸ் இவங்க மேல்முறையீடுக்காக ஒரு பிரசிடென்ட் கிட்ட கருணை அடிப்படையில அவங்களோட தண்டனையை குறைக்கிறதுக்காக போறாங்க அப்படின்னா, அவங்களால ஒரு தண்டனையை தான் குறைக்க முடியும், ஒரே ஒரு மரண தண்டனை குறைக்க முடியுமே தவிர 2 மரண தண்டனை குறைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதுல இருந்து இந்த இந்த தண்டனையில இருந்து அவங்க தப்பிக்க வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது போக மெட்ராஸ் உயர் நீதிமன்றத்துக்கோ அல்லது உச்ச நீதிமன்றத்துக்கோ இவங்க மேல்முறையீடுக்கு போறாங்க அப்படின்னா அங்கேயுமே இது வந்து பெருசா அவங்க வந்து தப்பிக்க வாய்ப்பு கிடையாது. ஏன் அப்படின்னா நீதிபதி முத்துக்குமரன் வந்து ரொம்ப தெளிவா மத்திய மாநில அரசுகளோட நிலைப்பாடு என்ன இந்த கேஸ்ல, உங்களோட அறிக்கை என்னவா நினைக்கிறீங்க அப்படிங்கிறத 2 பேர்ட்டையும் கேட்டிருக்காங்க. 2 பேருமே சுப்ரீம் கோர்ட்டும் சரி, ஹைகோர்ட்டும் சரி, 2 பேருமே இந்த கேஸ்ல வந்து உச்சபட்ச தண்டனையை வந்து அந்த காவலாளிகளுக்கு, அந்த குற்றவாளிகளுக்கு கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரிதான் அவங்க சஜஸ்ட் பண்ணிருக்காங்க. அதனாலதான் இந்த மாதிரியான ஒரு இரட்டை மரண தண்டனை கொடுத்திருக்காரு. அது போக சிறை தண்டனையும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம அபராத தொகையும் கொடுத்துருக்காங்க. அந்த A1 ஸ்ரீதர்ங்கிறவங்களுக்கு வந்து 84,10,000 அபராதம் கொடுத்திருக்காங்க. இது வந்து இனிமே ஒரு அதிகாரத்தை தப்பா பயன்படுத்தக்கூடிய ஒருத்தருக்கு வந்து இது ஒரு பாடமா இருக்கும், அப்படி ஒரு பயத்தை ஏற்படுத்தும் இந்த கேஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்காங்க. சோசியல் மீடியா எல்லாத்துலயுமே அவங்க பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்படி வந்து இனிமே நடக்காம இருக்கிறதுக்கு இது ஒரு பாடமா இருக்கும். அப்படி தப்பு செய்ய நினைக்கிறவங்க வந்து இந்த மாதிரியான ஒரு கேஸை யோசிச்சு பார்ப்பாங்க அப்படிங்கிறது எல்லாருமே ஃபீல் பண்றாங்க. நான் சொன்னதுல ஏதாவது தப்பு இருந்துச்சு அப்படின்னா இதை பத்தி இதெல்லாம் தெரிஞ்ச லாயர்ஸ் யாராவது அந்த விஷயத்த என்னன்னு சுட்டி காட்டி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.